ஹலோ பிபிஎஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பி நம்ம எப்படி சாப்பிடலாம். இந்த வீடு எங்கே வந்திருக்கோம்? நம்ம சங்கரன் கோயிலில் இந்த ஊரில் கண்காட்சி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி இங்கே வந்திருக்கோம். கண்காட்சியில் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம், ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு. வாங்க நம்ம வீடியோ உள்ள வந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. பிபிஎஃப் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கண்காட்சி போட்டிருக்காங்க, அதை நம்ம உள்ளே வந்திருக்கோம். நம்ம தம்பி தான் வீடியோ எடுக்க போகிறான், ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறான். இங்கே பாருங்க, எல்லாமே உயிர் உள்ளதெல்லாம் கிடையாதுங்க. உயிர் உள்ளதை நினச்சி இது பண்ணிடாதீங்க. மீன் வந்து ஜோடி 40 ரூபாயா, ஜோடி 50 ரூபாயா? ஆமாம், ஜோடி 50 ரூபான்னு சொன்னாங்க. நாங்களும் இது பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா இருக்கு. அது நம்ம இங்கே பேசிக்கலாம். அண்ணன் ஹாய் சொல்லு. ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைஸ். பையன் வேற ஒவ்வொருத்தட்டே போய் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்கன்றானே. கழுகு பருக்கு கழுகு பருக்கு கழுகு பறக்க பாருங்க. மெதுவானா ரொம்ப ஷேக் ஆகும். எல்லாமே மோட்டரைஸ் தாங்க, எதுவும் ஒரிஜினல் உயிர் உள்ளதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஜோடி ஜோடியா வரையாங்க, அதான் எங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கு. நாங்களே என்ன சொன்னாங்கன்னா ஒரு பேய் வீடு இருக்கோம். கேட்டாரு, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாரு. இங்க பாருங்க, பை ஓல்டு காயின்ஸ் எல்லாமே ஓல்டு காயின்ஸ் எல்லாமே இருக்குங்க இங்க. அதாவது ஓல்டு காயின்ஸ் என்னன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஓல்டு காயின்ஸ்ல வாங்கிக்கிறாங்களாம். பாத்தீங்களா, என்னென்ன காயின்ஸ்லாம் எப்பப்ப இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து புதுசாக ஒரு மெத்தட் டைப் பண்ணிக்கோங்க, பிளாக் மெத்தடு, டுவெல் கேமரா. காயின்ஸ்லாம் பாருங்க, ஆஸ்திரியா அதாவது ஒவ்வொரு காயின்ஸா இருக்கு. நிப்பாடி பாக்குற மாதிரிங்கன்னா 2 பிளாக்கா போகும். நீங்க வந்து நிப்பாட்டி பாத்துக்கோங்க என்னன்றத. கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவா கொண்டு போறோம், ஓகேங்களா? பிரிட்டிஷ் இந்தியா கரன்சி நோட்ஸாங்க, பிரிட்டிஷ் கரன்சி நோட்டு எல்லாமே. சும்மா இரு, வேற சும்மா இருக்க மாட்டேங்க. இன்னைக்கு அட்ரஸ் சீட்ல இறங்க போறேன்னு இறங்கிட்டாங்க. நீ வேற சும்மா இருயா, அவனே ஒரு மாதிரி இருக்கான் மார்க்கமா. விஜயபூர் சுல்தானேட்டு போலாம். போமியா பாருங்க, லவ்வர்ஸ்ன்னு சொல்லி தனியா இருக்கு. இதெல்லாம் இந்த இங்க நம்ம தான் கடை போட போறோம். அடுத்து பிபிவின்னு சொல்லி பிபிஎஃப்னு சொல்லி ஒரு கடை போட போறோம். கிச்சன்ல போட்டோ போடுறதுலாம் இந்த இருக்கு பாருங்க. நல்லா கம்மி கிச்சன்ஸ் போட்டோஸ். என்னது சொல்ல, ஸ்மூத்தி பிஸ்கட்டு, ஸ்மோக்கி பிஸ்கட்டு, சிபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் ஹாட் பேக்ஸா? ஓகே ஓகே. மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருக்கும். உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இது என்ன வேணா
நாள்பட்ட வலி இருக்கவங்களுக்கு அந்த எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஹேட் பேக்கை வச்சோம்னா வலியெல்லாம் ரிமூவ் ஆயிரும். நம்ம குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா தலையை சில நேரத்தில் சரியா தவட்ட மாட்டோம். அந்த தண்ணியை தலைக்குள்ள போய் என்ன பண்ணுவோம், தலைவலி, தலை குத்தல், தலைவலிச்சல் இதெல்லாம் ஏற்படுத்தும். அந்த மாதிரி நேரத்துல இந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு கொஞ்சம் வீட்டுல இருக்க ரேஷன் அரிசியை வறுத்து எந்த இடத்துல தலை குத்தல், தலை பாரம் இருக்கோ இந்த மாதிரி வச்சோம்னா அந்த இடத்துல இருக்க தண்ணியை உறிஞ்சி எடுத்துரும். உறிஞ்சி எடுத்துட்டுனா அதுக்கப்புறம் தலைவலி, தலை பாரம், தலை குத்தல் இருக்காது. அதே மாதிரி நாள்பட்ட நெஞ்சு சளி இருக்கு இல்லையா, அந்த நெஞ்சு சளியெல்லாம் என்ன பண்ணா இதுல போய் துளசி விதைகளை போட்டு இப்படி வச்சோம்னா எல்லாத்தையும் நீரை எடுத்துரும். டாக்டர்கிட்ட போய் 500 1000 கொடுக்க தேவையில்ல. இதே நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்மளே நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கீழே விளையாடும் போது அடிச்சு ரத்த கட்டு ஏற்பட்டுச்சுன்னா ஐஸ் கட்டி இருக்குல்ல, ஐஸ் கட்டியை போட்டு இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்தோம்னா அந்த ஐஸ் கட்டினால என்னன்னா அந்த ரத்த கட்டி எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஒவ்வொரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு காசை கொடுத்து வேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு தடவை 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம்னா லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லா விதமான வழி ஒரே நேரத்தில் போய்க்கிறோம். இது வந்து ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் லாங் யூசேஜ். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் இருந்தா கம்மல் இம்மெல்லாம் வாங்கிக்கோங்க. இங்க ஆள் இருந்தா கம்மல்லாம் வாங்கிக்கோங்க. இதே அவங்க சேனல் பேர் சொன்னாலும் டிஸ்கவுண்ட்ல வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அவ்வளோ பெரிய ஆள் ஆனவங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க மறக்காம. இங்க வந்து குழந்தைகள் இருந்தா பொம்மை வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது எடுக்க இல்லையடா. சரி எடு. பேங்கிள் மேலாவா பாருங்க. ஆமா, இங்க போய் என்ன பண்ண போறேன்? இங்க போய் என்ன பண்ண போறாங்க? அம்மா உரிமை நிப்பா. அம்மா வச்சு கண்டென்ட் எடுத்துருவாங்க இல்லாம அதெல்லாம் காமிக்காம பாத்தீங்களா? ஒரு பாக்ஸ் விலையே 100 ரூபா தான். நாங்க ஊட்டி ஸ்பெஷலாங்க. ஊட்டிக்கு நீங்க வந்து ஊட்டிக்கெல்லாம் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நாங்க ஊட்டிலேருந்து நீங்க இறக்கிருக்கோங்க பாருங்க. வந்து ஊட்டி ஸ்பெஷலாம். ஆனா என்ன இருக்கும் எங்களுக்கு தெரியல. சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கு. நடக்கவே முடியல. சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. சாக்லேட்ஸா இருக்கு. பக்கத்துல போய் காமிங்க ப்ரோ. சாக்லேட்ஸு, 90s கிட்ஸு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியா? சரி சரி, ஒரு ஆயிரத்தி இருக்குங்களா? சரி ஐடி அவரு வேற என்ன சொன்னேன்? அப்படிதானே? கரெக்டாக சொன்னேன். நம்ம கடையில் என்ன இருக்குதுங்க? கடையில் என்ன இருக்குது? எல்லாமே இருக்கு. ஆனியன் இருக்கு. ஆனா இப்ப புரியுதுங்க, பிளாக் எடுக்கிறவங்க கஷ்டம். சொல்றேன், ராகி இருக்கு, புதினா இருக்கு, ஜீரகம் இருக்கு, கிரீன் சில்லி, ஓமம், தக்காளி, பீட்ரூட்டு, கஸ்தூரி மட்டி, பூண்டு, ரெட் சில்லி எல்லாம் இருக்குது. வியாபாரம் தான் இல்லை. ஆயிருங்க. ஐபோன் அங்க உள்ள போயிட்டு வேற ராசிக்கல் மோதிரமா? ராசிக்கல் மோதிரம் தான் வந்து வாங்குங்க. ராசிக்கு மோதிரம் புரியல எனக்கு. ராசிக்கல் மோதிரங்க. அதாவது ராசி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மோதிரங்கள் இருக்கும். அப்படியா? வாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹெட்போன்லாம் போட்டிருக்காங்க. வாங்க, இதான் மெயினானது. ஆளை கூட்டு வந்துட்டு டியூஷன்ஸ் வாங்கிக்கோங்க. பல கடை சிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. ஏதோ மம்மி மசாலாவா? மம்மி மசாலா. சாரி கைஸ், அது மம்மி மசாலா. மாமி மசாலான்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டேன். இலவச உடல் பருமன் பரிசோதனை. நீங்க பாத்தீங்கன்னா ஓம் கபி ஃபுட்ஸ் லாட்டா ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க. ஒன்றும் புரிய மணிக்கு இல்லை. ஒரு ஐட்டம் சாப்பிட்றதுலாம் இருக்குங்க.
லைட்டா குரு வீடியோ மட்டும் லைட்டா காமிங்க. அதை பத்தி கொஞ்சம் மனப்பட போயிட்டேன்னு டக்குனு அதை பத்தி பாயிண்ட் டக்குனு எடுத்துருவோம். ஓகேவா? அடுத்து இருப்போம். உனக்கு வரமாட்டுக்கேங்க. ஓ ஆமாங்க, இன்னைக்கு எங்க இதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முதல் 5000 பேர் வரதுக்குள்ள வந்து மீன் தருவோம், ஃப்ரீ டேட்டுனாங்க. மீன் வந்து முடிஞ்சிட்டான், டேட்டு மட்டும் இருக்கு. ஃப்ரீ டேட்டுவான்னு தெரியலையே, ஃப்ரீ டேட்டுவான்னு தெரியலங்க. அதே ஆஃபர் எந்த ஒரு பேர் போட்டாலும் 250 ரூபாய் மட்டுமே. எந்த ஒரு பேர் போட்டாலும் 250 ரூபாய்ங்க. மேஜிக் ஹோம் டிசைனு இதெல்லாம் நம்ம பண்ண போறது இல்லைங்க. இது 10 ரூபா பால்கோ தானே, கடையில் உள்ள 10 ரூபா பால்கோ தானே, கடையில் உள்ள 10 ரூபா பால்கோ தானே இது. வீட்டு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் நமது கண்காட்சியில். நம்ம சங்கரன் கோவில் கண்காட்சியில் மிக மிக ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கும். குடும்ப பொருட்கள், குடும்பத்து ஃபேமிலி பொருட்கள் எல்லாமே உண்டு. AVF இது பாத்தீங்கன்னா VR70 சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம எது போற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல. சோ ஒரு பையன் இப்ப ஆடுறான். என்ன உள்ள போயிட்டானா இல்லையா, ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இன்னும். நம்ம போலாங்க. சாக்லேட்ஸ் வேணுமா? சாக்லேட் வேணா எடுத்துக்கோங்க. சாக்லேட் கேக் ஃபன் பண்றாங்க. கேமாங்க ஹோம் தேட்டரு. இவங்க எப்படி நமக்கு இந்த சின்ன பேனாவை கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதாங்க பண்ணுவாங்க வட்ட வட்டம். ஆமா சுடுவோம். இந்த இருக்கு பாருங்க ஹோம் தேட்டரு. ஹோம் தேட்டர் எவ்வளவு பெரிய ஹோம் தேட்டர் பாத்தீங்களா? உள்ள பாருங்க. என்னது வில்லு இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. உள்ள வந்தோம்னா உள்ள வரதுக்கே என்ட்ரி 40 ரூபா கேட்கறாங்க. அதே கஷ்டப்பட்டு உள்ள போட்டு வந்துட்டோம். 4 பேர் எவ்வளவு வந்துச்சு? 4 பேருக்கு எவ்வளவு வந்துச்சு? 4 வச்சுக்கு 160 வந்துச்சுங்க. ஒரு ஆள் 40 ரூபா போட்டு அதுக்கு தனியா வாங்குறாங்க. அடுத்து உள்ள வந்து லாடருக்கும் தனியா வாங்குறாங்க. நாங்க எதுவும் காசுல எடுக்காம தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபன் பண்ண போறோம். இப்போ வந்து வேற ஒரு கெட்டப்ல வரோம் பாருங்க கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதுக்குள்ள வந்துட்டாங்க. இதெல்லாம் எங்க இதுல எப்போ போடுவாங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் எங்க ராட்டின எப்போ போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாய் சொல்லுது பாப்பா, ஹாய் சொல்லுது. இதெல்லாம் எங்க இதுல எப்போ போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆடி தோசை போடுவாங்க. ஆடி தோசை போடுவாங்க. அதுக்கடுத்து இப்ப இதுல போட்டிருக்காங்க. வாங்க நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு போலாங்க. என்னவா நிக்கிறேன், சோலோவும் நிக்கிறேன் பிடிக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம பிராங்க்ஸ் ஆரம்பிப்போம். ஓகேவா? உங்களுக்கு ஃபன்னா போவோம், நகைச்சியா இருக்கு. இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு பிடிக்காது தெரியும், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு வழி தெரியல. இதுல ஏதோ ஒன்று சொன்னாங்க, இந்த பேய் வீட்டுக்குள்ள போனாங்க. வாங்க காமிக்கிற மாதிரி. பேய் வீட்டுக்கு போலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மாமா பையன் ஒரு பையன் போயிட்டு இருக்காருங்க. போயிட்டு இருக்கிற பையனை பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல நிக்கீங்க. கேமரா பார்த்து தள்ளி இந்த பேய் இது இருக்குல்லங்க, அந்த பேய் இது இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஆளை கூட்டு போறாங்களா, வெளியே வந்து கட்டி பிடிக்குதான் என்னமோ சொல்லி சொல்றாங்க ஒவ்வொருத்தரும். ரொம்ப சங்கடமா இருக்கு. நாங்க 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸ்னோ பனி விலங்குகளின் அட்டகாசமா. சரி ஓகேங்க. பிராங்க் பண்ணதுக்கு ஒரு என்ன கிடைச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுமா? யார நீதான் போய் சொல்லுங்க. ஃபேமிலி வைஸ் ஓகேவா? என்ன சொல்லணும் சொல்லுங்க, என்ன சொல்லணும் சொல்லுங்க, நான் சொல்லுவேன். AVF இப்ப பாத்தீங்கன்னா தம்பி தான் வந்து நம்ம சேனல்ல இடத்துல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்ல போறான். யார் யார்கிட்ட போய் சொல்லுங்க சார்? பிள்ளைங்க ஃபுல்லா ஹைட்டா இருக்கு ப்ரோ. பிரச்சனை இருக்கு, பிள்ளைங்க ஃபுல்லா ஹைட்டா இருக்கு ப்ரோ. என்ன சொல்ல ப்ரோ? என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார்கிட்ட சொல்ல போறாங்க சொல்லு. உங்கள்கிட்ட காட்டுறேன். என்ன காட்ட சொல்ல? இங்க பாருங்க, என்ன பண்றேன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட போய் சொல்ல, என்ன சொல்ல கேட்டு இருக்கான். யூடியூப்ல வந்துருக்கோம். இது எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கடைசியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேங்ஸ் எடுக்குமா? அப்படியே யூடியூப்ல இருக்காது, சும்மாவாயில் கூட்டு போக மாட்டேங்காங்க. கஷ்டப்பட்டு செருப்படி வாங்கி உள்ள வர செருப்படி வாங்கி உள்ள வந்திருக்கோம். அதான் உண்மை. அதான் விளையாட்டு போட முடியாது.
என்னங்க இப்படி பண்றீங்க? இதெல்லாம் விட்டு போக கூடாது. ஒரு சொன்னேன் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப பெருசுல. அடுத்து அங்க பாருங்க, அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்கல்ல, தோனி. அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எங்க இதுல எப்போ ஆடி தவசை பார்த்தாங்க ரொம்ப பெருசா கிராண்டா இருக்கும். அதோட லாக் போடணும்னா கண்டிப்பா போட்டுருவாங்க, கண்டிப்பா போட்டுடலாம். இன்னும் ஒரு 4 மாசம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஓரளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி என்னதுன்ட்டு. இந்த ஜெயிண்ட் வீல்ல இது ரொம்ப சின்னதுங்க, ரொம்ப சின்னது. ஆனா அந்த இதை பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. 2 போடுவாங்க, அது சிறுசோட இது நம்ம ஊர்லயே 2 போடுவாங்க, பெருசு சிறுசு. அந்த சிறுசை விட இது ரொம்ப சிறுசா இருக்குங்க. இந்த இங்க வாங்க, கப்பல்ல நீந்த போறாங்க. நீந்த மலம் நம்ம இங்கெல்லாம் விட்டா நீந்திரியா? எனக்கு நீச்சலே தெரியாது. சிபி சட்டையை கலத்தி போட்டு விடுவோம். வா சிபி, பேச மாட்டிக்கா. பையன் எல்லாரும் இது பண்றாங்க. சரி, ஃப்ரீ டாட்டூ ஃப்ரீ மெஹந்தி போடுமா? உடம்புல போடுவியோ? என்ன போட போறேன்? ஃப்ரீ டாட்டூ. ஃப்ரீ டாட்டூ வாங்க. என்ன பண்றாங்க பாப்பேன். தெரிஞ்சு விளாக்கு செம்ம இதான் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மெஹந்தி மட்டும் தான் இருக்கு. அருகாதிக்கு விட்டுருவாங்க அவளை வீட்டுல விட்டு. நான் கூட பெயிண்டிங்ல வரைவாங்க. இது வந்து சின்ன பையன் விளாடுறது. ஃப்ரீ டாட்டூன்னு ஏமாத்திட்டாங்க. மெஹந்தி போடுறாங்க. கண்காட்சி சாப்பாடு சரிங்க, நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். என்னாச்சு? சிபி நீ க்ளோஸ் பண்ண. சிபியோட வீடியோ எங்க நிறைய இருக்குங்க. அதனால நாங்க சிபியோட இப்ப மூஞ்ச கட்ட மாட்டேங்கிறோம். மூஞ்ச நாங்க தனியா காமிக்கிறோம் பாருங்க. சிபியோட வீடியோ நிறைய இருக்கு. வீடியோ எப்படி இருந்ததுன்றதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இன்னொரு நம்ம இதுல பெரிய பயங்கரமா கொண்டாடுவாங்க ஆடி தபசு. அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா லாக் எடுத்து போடுவாங்க. ஓகேங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். டாடா பாய்.